வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முள்ளங்கி சாம்பார், காலிஃப்ளவர் வறுவல். இன்னைக்கு சமையல் இதில் வந்து பருப்பு வேக வைக்கும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், 2 வரமிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து காய் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சோம்னா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லது உடம்பு. தக்காளி போட்டாங்கம்மா. அது தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டதுனால 1 டீஸ்பூனு வெறுமிளகா தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு, தக்காளி, ஒரு தக்காளி, வெங்காயம். ஏற்கனவே வெங்காயம் அதில் போட்டுட்டு வேக வைக்கும்போது அதனால வந்து தக்காளி மட்டும் இப்ப ஆட் பண்றோம். புளி கரைச்சி ஊத்திட்டு சாம்பார் வந்து புளி கரைச்சி ஊத்திட்டு தாளிச்சு கொட்டணும். இதுதான் இப்ப சாம்பாருக்கு வேலை பாக்கி. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி ஊத்திட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 வெந்தயம் தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு மூடி வெயிட் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, போட்டுக்கிறேன். எல்லாம் சரியா மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுறது 4-5 சவுண்டு வரட்டும். இந்த பக்கம் மாத்திடுறேன். வந்து காலிஃப்ளவர் காயிட்டோம். இப்போ இது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். காலிஃப்ளவர் வறுவலுக்கு சோம்பு போட்டுருக்கு.
கொஞ்சமா வெங்காயம் தக்காளி. காலிஃப்ளவர் தட்டலாம். கொண்டாடுறது தான் இருக்கணும். இப்போ காலிஃப்ளவர் போட்டுட்டு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். ஏன்னா இது 2 காலிஃப்ளவர். இது வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலந்தது, அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டியது இல்லை. காரம் உப்பு எவ்வளவு அளவு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். காலிஃப்ளவர் வந்து கழுவும் போது வெது வெதுப்பான தண்ணியில போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கழுவி எடுத்துக்குவோம். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம இதுக்கு கழுவி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலிஃப்ளவர் கீரை இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியிலயோ மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு செய்றீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது காலிஃப்ளவரே நிறைய தண்ணி விடும், அதனால சும்மா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இதுல சில பேர் பூண்டும் போடுவாங்க, நான் போடல. அப்படி இஷ்டப்படுறவங்க ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமா விட்டுக்கணும் காலிஃப்ளவர் மட்டும், ஏன்னா அது நிறைய தண்ணி விடும். நானே இப்பவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். சாம்பார் சவுண்டு வந்துச்சு, ஒரு 4-5 சவுண்டு வந்ததும் அதை நிறுத்திடுவேன். ஏன்னா முள்ளங்கி வந்து குழையாது. ஒரு 4 சவுண்டு வந்ததும் அதை நிறுத்திடுவேன். சாம்பார் ரெடி, காலிஃப்ளவரும் ரெடி. ஒரு 80% இது வந்து குக்கிங் வந்து இதாயிடுச்சு. சிம்ல வச்சுட்டு, ஏன்னா சிம்ல வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கிளறி விட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வரும் காலிஃப்ளவர். அப்பதான் அதுல இருக்க எல்லா மசாலாலாம் வந்து நல்லா இது பண்ணி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்ப நம்ம கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுட்டோம், அப்புறம் பார்க்கலாம். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா அருமையா ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாப்பாடு பார்ப்போமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கர்ல ரெடியா இருக்கு. முள்ளங்கி சாம்பார், நீங்க பார்த்த முள்ளங்கி சாம்பார். இது காலிஃப்ளவர் ஃப்ரையு, ரசம், தயிர். இதுதான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் மெனு. செய்யறத பார்த்துருப்பீங்க, நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எதுனாலும் நான் சொல்லி கொடுக்குறத செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.